40 வருஷத்துக்கு முன்னாடி கருவிலேயே கலைக்க நினைச்ச ஒரு பையன் இப்ப அவன்கிட்ட இருக்க ஃபேன் பேஜை வச்சு ஒரு நாட்டையே உருவாக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா கைஸ், அதுக்கு முன்னாடி ஐ எம் நித்தி ஃப்ரம் லெஜெண்ட் ஸ்மார்ட். நம்மளோட 56 நாள் 56 பெரிய லீடர்ஸ் பெரிய ஸ்டோரி அப்படிங்கிற சேலஞ்சில் இன்னைக்கு டே 1. போர்ச்சுகல்ல இருந்து 1000 மைல் தொலைவில் அட்லாண்டிக் நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல்ல காணப்படுற சின்னஞ்சிறு தீவு தான் மெடேரியா. அந்த மெடேரியாவில் சமையல் வேலை பார்க்குற அம்மாவுக்கும் தோட்டக்காரராகவும் ஃபுட்பால் கிரவுண்டில் ஹெல்ப்பராகவும் வேலை செய்கிற அப்பாவுக்கு குடியார அப்பாவுக்கு February 5, 1985 சோத்துக்கே தட்டுப்பாடான அந்த குடும்பத்தில் 4வது ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அந்த 4வது பிள்ளைய கருவிலேயே அழிச்சிடலான்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க அன்னைக்கு கருவிலேயே கலைக்க நினைச்ச 40 வயசு பொக்கியத்தோட இன்றைய வேல்யூ 12,000 கோடி. ஆமாம் கைஸ், கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தான் பற்றி பேச போகிறோம். தன்னோட அப்பா ஃபுட்பால் கிரவுண்டில் ஹெல்ப்பராக இருந்தனாலே என்னமோ அவருக்கு ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்போவே ஃபுட்பாலோட தான் ஸ்கூலுக்கு போயிருக்காப்புல. டீச்சர் சொல்லியிருக்காங்க ஃபுட்பால் சோறு போடாத தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மனுஷன் அப்போவே சேர தூக்கி அடிக்க போயிருக்காப்புல. இவரோட திறமையை பார்த்துட்டு 12 வயசுல ஒரு ஃபுட்பால் கிளப்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவரோட 18 வயசுலேயே இவரோட அப்பா இறந்து போயிடுறாரு. ஒரு சாம்பியன்ஸ் லீக்கு, யூரோ கப்பு, வாலண்டியர் அப்படிங்கிற எல்லா மேட்ச்லேயும் தலைவை அடிக்கிற ஒவ்வொரு கோலும் ஒரு ஹிஸ்டரியை மேக் பண்ணுது. கிழிஞ்ச ஷூவை போட்டு விளையாண்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு யூரோப்பியன் கோல்டன் ஷூ 4 வச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் மனுஷன் 956 கோல் அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டுலே டாப் ஸ்கோரருங்கிற அவார்டே வச்சிருக்காரு. மனுஷன் போற போக்குல ஒரு 5 விஷயத்த நமக்காக சொல்லிட்டு போறாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறந்த சூழ்நிலை உன்னை ஒருபோதும் தீர்மானிக்காது அப்படிங்கிறாரு. செகண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திறமை உன்னை உள்ள கொண்டு வரலாம், ஆனா நீ உச்சிக்கு போனோம்னா டெய்லி உழைக்கணும் அப்படிங்கிறாரு. 3வது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் எப்போதும் அவங்க அம்மாவை பிரிஞ்சு தனியாக ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கப்ப அழுதுகிட்டே இருப்பாரு. அதனால அழுகை என்னோட பலவீனம் இல்லை, அது என்னோட எரிபொருள்ரா அப்படிங்கிறாரு. 4வது விஷயம் அவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்க வேண்டியதுன்னா, ஏஜ் டஸ் நாட் மேட்டர். ஆமாம், அவரோட 40 வயசுலேயே மனுஷன் பார்த்தா 20 வயசு மாதிரி இருப்பாரு, அவ்வளோ உழைப்பாரு. 5வது என்ன விஷயம்னா, விமர்சனம் வந்தால் தான் நம்ம உயர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். விமர்சனம் ஒரு தடை இல்லை, அதான நம்மளோட மோட்டிவேஷன் சொல்றாரு. ஏன் நம்ம ரொனால்டோ உலகத்திலே சிறந்த கால்பந்து வீரர்னு சொல்றோம்? அவர் அடிச்ச கோலா? அது இல்லை. தினம் அவர் நேற்றைய ரொனால்டோவை ஜெயிக்க நினைச்சதுதான் அவரை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கான முதல் காரணம். லாஸ்டா இதோட முடிச்சுக்கிறேன். நீ எங்க இருந்து வர்றீங்கிறது முக்கியம் இல்லை, நீ எங்க செல்ல முடிவு செய்யறாங்கன்னு தான் முக்கியம். அது யார் சொன்னது தெரியுமா? நம்ம ரொனால்டோ சொன்னதுதான். இந்த மாதிரி கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய அந்த Day 2 லெஜெண்ட் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லிட்டு போயிருக்கு.